ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எப்போவுமே ஏசப்பாவுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சரிங்களா? லாஸ்ட் எபிசோடில் மோசேனுடைய பிறப்பும் மோசையும் ஆரோனும் எகிப்தின் ராஜாவை பார்க்க போன கதை வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல. இந்த எபிசோடில் அந்த கதையினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அங்கே எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினாங்க. இவங்க கஷ்டத்தை பார்த்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் ஆரோன் தாத்தாவையும் மோசே தாத்தாவையும் எகிப்துக்கு அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி மோசே தாத்தா சொன்னாங்க, என்னை எகிப்தின் ராஜா நம்ப மாட்டாங்களேன்னு சொன்னதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற அந்த கோலை நீ கீழே போடு அப்படின்னு சொன்ன உடனே அது பெரிய பாம்பாக மாறிடுச்சு. உடனே ஆண்டவர் சொன்னார், அந்த பாம்போடைய வாழையை நீ பிடி அப்படின்னு சொன்ன உடனே வாழை பிடிச்ச உடனே அது கோலா மாறிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், கையை எடுத்து மடியில போடுன்னு சொன்னாரு. மடியில போட்டு எடுத்து வெளியே படுத்தா வெண்குஷ்டமா இருந்துச்சு. உடனே ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் உன்னுடைய மடியில போடுன்னு சொன்ன உடனே அது மறுபடியும் போட்டு வெளியே எடுத்தா அது மற்ற சரீரத்தை போல மாறிடுச்சு. இந்த 2 அடையாளங்களையும் கண்டு அவர் நம்புவாருன்னு சொன்னாரு. ஒருவேளை அவங்க நம்பலன்னா அதுக்கப்புறமா நான் சில காதைகளை கொடுத்து அவங்கள நான் ஆண்டவர் யார் என்பதை நான் புரிய வைப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. சரின்னு 2 பேரும் எகிப்தின் ராஜாவை பார்க்க போனாங்க. மோசே எகிப்தின் ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தணும், அதனால கர்த்தர் சொன்னாரு அவங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொன்னதுக்கு ராஜா மறுப்பு செய்தாரு. உடனே மோசே ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த 2 அடையாளங்களையும் செய்து காமிச்சாங்க. அப்பயுமே அந்த எகிப்தின் ராஜா இவங்களை நம்பவே இல்லை குட்டீஸ். எகிப்தின் ஜனங்கள் ஆண்டவரை நம்பாம ஆண்டவர் படைத்த படைப்புகள் மேல் நம்பிக்கை வச்சு அதை வணங்கவும் செய்தாங்க. அதனால எகிப்தின் ராஜாவுக்கும் அந்த மக்களுக்கும் ஆண்டவர் நம்பிக்கை வரணும்னு சொல்லி ஆண்டவர் 10 வாதைகளை அவங்களுக்கு அனுப்புனாரு. அந்த 10 வாதைகள் எதுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். முதல் வாத, தண்ணீர் ரத்தமாய் மாறுதல். ஒரு நாள் பார்வோன் ராஜா நதிக்கு செல்ல காலையிலேயே புறப்பட்டாங்க. மோசையும் நதிக்கிட்ட வந்து மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு பலியிடும்படிக்கு வனாந்தரத்துக்கு போக விடுங்கன்னு சொன்னதுக்கு ராஜா மறுத்தாரு. அதனால மோசே கர்த்தர் சொன்னது போல அந்த நதியை பார்த்து அந்த கோலை அடிச்சாரு. உடனே அந்த தண்ணி ரத்தமா மாறிடுச்சு. நதியில இருந்த மீன்கள்லாம் செத்து போச்சு. எகிப்துல தேசத்துல இருந்த மர பாத்திரம், கல்லால செய்யப்பட்ட பாத்திரத்துல கூட ரத்தமா மாறிடுச்சு. ரத்தம் சீக்கிரமா கெட்டு போயிடும்ல, அதனால அங்க ரத்தமா இருந்த எல்லாமே கெட்டு போய் உடனே அந்த இடம் ஃபுல்லா, அந்த தேசம் ஃபுல்லா ஒரே நாற்று எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 7 நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட பார்வோன் எந்த பதிலுமே சொல்லல. உடனே 2ஆம் வாதையை கர்த்தர் அனுப்புனாரு. 2ஆம் வாதை தவளை. மறுபடியும் மோசே பார்வோன் இடத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் தேவனை ஆராதிக்க அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு மறுபடியும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால கர்த்தர் மோசே கிட்ட சொன்ன மாதிரியே ஆரோன் கோலை எடுத்து நதிக்கு நேராகவும் குளத்துக்கு நேராகவும் நீட்டினாங்க. நீட்டினதுக்கு அப்புறம் தவளை கூட்டமா வந்து பார்வோன் வீட்டிலும் பார்வோனுடைய ஊழியக்காரர் வீட்டிலையும் எகிப்து தேசம் முழுவதுமா தவளை நிரம்பிடுச்சு குட்டீஸ். உடனே மோசே கிட்ட பார்வோன், இந்த தவளைகளை போகும்படி கட்டளையிடு, நான் உன் ஜனங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. மோசே தேவனிடத்துல வேண்டின உடனே அந்த தவளைகளும் செத்து போச்சு. அதனால அந்த இடமும் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் ராஜா மனசு மறுபடியும் கடினமா மாறிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்ப அவர் மறுத்துட்டாரு. மறுபடியும் ஆண்டவர் 3ஆம் வாதையை அனுப்புனாரு. 3ஆம் வாதை என்ன தெரியுமா? வாதை பெண். கர்த்தர் மோசே கிட்ட சொன்னது போல ஆரோன் அந்த கோலை புழுதியின் மேல அடித்து பூமியில இருக்கிற அந்த டஸ்ட் மேல நேரா நீட்டின அப்புறம் அந்த டஸ்ட் எல்லாம் பேனா மாறி எகிப்தில் இருக்கிற எல்லார் மேலையும் பேன் பிடிச்சிச்சு. பார்வோனின் மந்திரவாதிகளாலுமே ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் அவர் மனம் மாறவே இல்லை. உடனே ஆண்டவர் 4ஆம் வாதையை அனுப்ப திட்டமிட்டாரு. இந்த முறையும் நீ இஸ்ரவேல் மக்களை போக விடலனா நான் உன் மேலையும் உன் ஜனங்கள் மேலையும் உன் ஊழியக்காரர்கள் மேலையும் வண்டுகள் குவியும்னு சொன்னாரு. ஆனாலும் கோசை நாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களின் மேல எந்த வண்டுகளும் வராது. அப்ப நீ கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுவ. ஒருவேளை நீ விடவில்லைனா நாளைக்கு நான் கூறினபடி நடக்கும்னு சொல்லி கர்த்தர் மோசைக்கு சொன்னதை ராஜா கிட்ட சொன்னாரு. சொல்லும் போது பார்வோன் ராஜா சொன்னாரு, நீங்க ஏன் வனாந்தரத்துக்கு போகணும்? எகிப்திலேயே உங்க
கர்த்தருக்கு பலி செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மோசே சொன்னாரு, இல்ல 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்துல தான் பலி செலுத்தணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அப்ப எகிப்துக்கு கிட்ட எங்கேயாச்சும் பக்கத்துல பலி செலுத்தலாமே, நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க, எகிப்துக்கு பக்கத்துல எங்கேயாவது நீங்க போய் பலி செலுத்துங்க அதுக்கு சொன்னாரு. அதுக்கு மோசே சொன்னாரு, முடியாதுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு சொல்லியும் பார்வோன் ராஜா அவங்கள விட மனசு வரல. உடனே மோசே சொன்னாரு, நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புனதும் வண்டுகள் வந்து குவியும் அப்படின்னு சொன்னார். அதே போல வண்டுகள் வந்து குவிந்தது. 5வது வாதை, கொள்ளை நோய். அப்படின்னா திடீர்னு வியாதிப்பட்டு இறந்து போயிடுவாங்களாம். பின்பு மறுபடியும் மோசே பார்வோன் கிட்ட ஜனங்களை விடுன்னு சொன்னபோது பார்வோன் சம்மதிக்கல. அதனால எகிப்துல இருக்கிற ஆடு மாடு கழுது குதிரைகளுக்கெல்லாம் கொள்ள நோய் வந்தது. எல்லாமே இறந்து போச்சு. ஆனாலும் இஸ்ரவேலுடைய ஆடு மாடுகளுக்கு எல்லாம் கொள்ளை நோய் வரவே இல்லை. 6ஆம் வாதை, கொப்புளம். பார்வோன் இன்னும் சம்மதிக்காததுனால மோசே சூளையில் இருந்த சாம்பலை எடுத்து வானத்துக்கு நேராக வீசினாங்க. உடனே எகிப்தியர் மேல எரிக்கொப்பளம் வந்தது. எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளுக்கு கூட இந்த எரிக்கொப்பளம் வந்தது குட்டீஸ். 7ஆம் வாதை, கல்மலை. பார்வோன் ஜனங்களை விட மறுத்ததுனால கல்மலை பெய்யும், வீட்டை விட்டு யார் போனாலும் அவங்களுக்கு சாவுதான்னு சொன்னாரு மோசே. கர்த்தர் சொன்னாரு, உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு மோசே. சொன்ன உடனே கல்மலை பெய்தது. கர்த்தருக்கு பயந்து சில எகிப்தியர்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா சில எகிப்தியர்கள் கர்த்தருக்கு பயப்படாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க யாரெல்லாம் வெளியே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்க மேலாம் கல்மலை பெய்து அவங்கள கொன்று போட்டது. இப்படி நடந்த உடனே ராஜா மோசையும் ஆரோனையும் வர சொல்லி அவங்க கிட்ட சொன்னாங்க, நான் உங்க கர்த்தர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நானும் என் ஜனங்களும் தப்பு பண்ணிட்டோம், நீங்க புறப்பட்டு போக நான் அனுமதி தரேன்னு சொன்னாரு. உன் தேவன் கிட்ட சொல்லி இந்த கல்மலை நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. மோசே வானத்துக்கு நேராக கையை நீட்டும் போது இடியும் மின்னலும் கல்மலை எல்லாமே நின்று போயிற்று. அப்புறமும் பார்வோன் தன்னோட மனசை மறுபடியும் கடினப்படுத்தினான். 8ஆம் வாதை, வெட்டுக்கிளி. மறுபடியும் ஆரோனும் மோசையும் பார்வோன் கிட்ட போய், நீ எது வரைக்கும் விடாம இருப்ப, நீ என் ஜனங்களை போகவில்லைனா நாளைக்கு இந்த இடம் முழுவதும் வெட்டுக்கிளியால் நிரம்ப போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நீங்க கிளம்புங்க, யாரெல்லாம் கூட்டிட்டு போக போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு மோசே எல்லாரையும் எல்லாவற்றையும் கூட்டிட்டு தான் போவேன்னு சொன்னதும் ராஜா, நான் எப்படி அனுப்புவேன்னு கேட்டாரு. உடனே மோசே அந்த கோலை நீட்டி உடனே அந்த இடம் எல்லாம் வெட்டுக்கிளியால நிரம்பிடுச்சு. உடனே மோசையிட ராஜா, என்னை இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிவிட்டேன், எனக்கு கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்க, அதுதான் நான் செஞ்சது எல்லாமே தவறுதான்னு சொன்ன உடனே மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதும் சூறை காற்று வந்து அந்த வெட்டுக்கிளை எல்லாம் சமுத்திரத்துல தள்ளிடுச்சான். 9வது வாதை, காரிருள். கர்த்தர் எகிப்து தேசத்தை இருள்ல மூழ்க செய்தாரு. இருள் நிமித்தம் ஒருவரோடொருவர் முகத்தை காண முடியல. 3 நாள் மட்டும் அந்த காரிருள் இருந்ததாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த இருளும் இல்லை, அவங்க வெளிச்சத்துல தான் இருந்தாங்க. இப்படி கர்த்தர் நம்மளுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அன்பு வைத்தாரு. இப்பயும் ராஜாவுடைய மனசு மாறவே இல்லை. அதனால ஆண்டவர் சொன்னார் மோசேக்கிட்ட, இன்னும் ஒரு வாதை நான் அனுப்புவேன்னு கர்த்தர் சொன்னாரு. 10ஆம் வாதை, தலைப்பிள்ளை சங்காரம். கர்த்தர் சொன்னாரு, இனியும் ஒரு வாதை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வாதை தான் தலைப்பிள்ளை சங்காரம். அது ரொம்ப மோசமான வாதை குட்டீஸ். பார்வோன் ராஜா, பார்வோன் ராஜன் ஊழியக்காரர்கள், எகிப்தின் மக்கள் எல்லாரோட முதல் பிள்ளையும் மிருக ஜீவனுடைய முதல் குட்டியும் கூட இறந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் வாசல் கதவுகளை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசி இருந்தாங்கன்னா தேவதூதர்கள் அவர்களை எந்த விதத்துலையும் அவங்கள சங்காரம் பண்ணாம அவங்கள பத்திரமா பாதுகாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மோசே அந்த இடத்தை விட்டு கிளம்புனதும் இந்த வாதை எகிப்தின் மேல வந்தது. ஆனா இஸ்ரவேலர்கள் கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு யாரெல்லாம் அவங்களுடைய வாசல் கதவுகள் ரத்தத்தை பூசினாங்களோ அவங்களுக்கு ஒரு சேதமும் வரவே இல்லை. இந்த 10 வாதையை தான் கர்த்தர் எகிப்தின் மேல வர வைத்தாரு. கர்த்தர் காப்பாற்றணும்னு நினைச்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்னும் ஆகல, அவங்க பத்திரமா இருந்தாங்க குட்டீஸ். உடனே ராஜா கடைசியில வாதை தாங்க முடியாம எல்லாரையும் கிளம்புங்கன்னு சொல்லி உத்தரவிட்டு ஜனங்களை அனுப்பிவிட்டாரு. ஜனங்கள் சந்தோஷத்தோட எகிப்துல இருந்து புறப்பட்டாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவரோட பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம ஆண்டவர் பாதுகாப்பாரு. அவங்களுக்காக ஆண்டவரே நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் ஏசப்பாவுடைய பிள்ளைகளா இருந்து கீழ்ப்படிந்தா நம்மையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாரு. ஓகே குட்டீஸ், அடுத்த எபிசோட்ல எகிப்துல இருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் என்னவெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு, அவங்க என்னெல்லாம் சந்திச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். ஓகே, பாய், காட் பிளஸ் யூ.